ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 80ல இருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ட்ரா த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இன் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம எப்படி வரையறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்? நம்ம பாதியா டிவைட் பண்ணினோம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, கரெக்ட்டா ஈக்குவல் அதோட எக்ஸாக்ட் ரெப்ளிகாவா இருக்கணும். ஸோ இது ஸ்லாண்டிங் பொசிஷன்ல இருக்கு அப்படின்றதுனால, ஒரு 45 டிகிரில நம்ம இத கட் பண்ணினோம்னா, இதுக்கு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்குன்னா, 45 டிகிரில இருக்கு. கிளியரா? ஸோ திஸ் இஸ் த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இங்க பாருங்க நம்ம எங்கெங்கெல்லாம் வரையக்கூடாதுன்னா, இப்படி ஸ்ட்ரெய்ட்டா போடக்கூடாது. இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா போடக்கூடாது. எந்த இடத்துல நமக்கு 2மே மீட் ஆயிருக்கோ, அந்த இடத்துல தான் நமக்கு பிரியிற மாதிரி இருக்கும். எப்பல்லாம் 45 டிகிரில இருக்கோ. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது, இது பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா 180 டிகிரி ஆர் 0 டிகிரி. இது பார்த்தோம்னா, இந்த இங்க லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் போடக்கூடாது. இங்க லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் போடக்கூடாது. நடுவுல தான் போடணும். நடுவுல போடும்போது இதோட லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்குன்னா, 2த்துக்கும் நடுவுல இருக்கணும். நம்ம இதுக்கு வெர்டிசைஸஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, இது 1 அபோவ் இருக்கு. இங்க என்ன இருக்கணும்? 1 பிலோ இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க பாருங்க இங்க இருந்து 1, 2 பிலோ இருக்குன்னா, இது 1, 2 அபோவ் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். கரெக்ட்டான பாயிண்ட்ல லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம போடணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? ரிஃப்ளெக்ட் த ஷேப் வித் த கிவன் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுல பார்த்தீங்கன்னா, நம்போ இந்த யூனிட்ஸ் இந்த கிராஃப் பேப்பர்ல இருக்கிறதுனால நம்ம ஈஸியா கவுண்ட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இங்க ஏ இருக்குன்னா, இதோட லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஏ டேஷும் இங்கே தான் இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் எங்க இருக்கு? பி இங்க இருக்கு. இங்க இருந்து லெஃப்ட் பாருங்க 1, 2, 3 லெஃப்ட் 3 பாயிண்ட் மூவ் ஆயிருக்குன்னா, இங்க ரைட் 1, 2, 3 இந்த பாயிண்ட் தான் என்னது? பி டேஷ் ஆர் பி பிரைம். நெக்ஸ்ட் சின்ற பாயிண்ட் இங்க இருக்கு. அது பாருங்க. இதான் இந்த பாயிண்ட்ல இருந்து லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து 1, 2, 3, 4 பாயிண்ட் எப்படி லெஃப்ட் மூவ் ஆயிருக்கு. இது 1, 2, 3, 4 4 பாயிண்ட் ரைட்ல மூவ் ஆகும். கிளியரா? இப்போ Dன்ற பாயிண்ட் இங்க பாருங்க 1, 2 பாயிண்ட் லெஃப்ட்ல மூவ் ஆயிருக்கு. இங்க 1, 2 பாயிண்ட் ரைட்ல மூவ் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் D டேஷ். இப்போ இத நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வந்துரும்? இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்துரும். ரிஃப்ளெக்ஷன் கரெக்ட்டா இருக்கணும். எவ்ளோ பாயிண்ட் இந்த பக்கம் எவ்ளோ மூவ் ஆயிருக்கோ, அந்த பக்கம் அவ்ளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாரி தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் போடணும். ஸோ ஜாயின் பண்றேன். கிரீன்ல போடுறேன். ரெட் இருக்கிறதுனால. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும்.